பண்ற? டேய் மாங்காவாடா. இந்த ஒரு பெரிய ரூம் தான். பெரிய ரூம்ல அட்டி போட்டு நைட்டு ஃபுல்லா இங்கதான் அலப்பறைய பாக்குறேன். இவனை நம்பி ஒரு பொருளும் வைக்க முடியல. இப்படி திரும்பி பாக்குறதுக்குள்ள திருட்டு போயிடுறான். இல்லடா, நான் வந்து vlog ஆரம்பிக்கலாம்னு நினைச்சது வந்து விஜய் சித்து பார்த்துதான். அவரு எல்லாருமே ஒர்க் பண்றோம். இன்னொன்று வந்து அது கொஞ்சம் காசு ஆகும். கரெக்டா செட்டப்பா எல்லாமே வேணும், சிஸ்டம் வேணும், எல்லாமே வேணும். நான் சீரியஸா பேசுறேன். காலையில 6 மணி. காலையில 6 மணி சொல்லு. எதுல விட்ட? டைம் 8 ஆகுது, பசிக்குது. என்ன பண்றானுங்கன்னே தெரில. போயிட்டு வெளியே போயிட்டு வந்து பார்த்தா யாருமே காணோம். சரி வாங்க போய் என்ன பண்றான்னு மட்டும் பார்க்கலாம். 8 மணி ஆகுது, பசிக்குது. சாப்பாடு வாங்கிட்டு வர சொல்லி அனுப்பிச்சா போக மாட்டானுங்க. போய் பார்க்கலாம். ஒரு கேம் விளாட்லான்னு கூப்பிட்டுக்கிறேன். ஒரு கேம் விளாட்லாம்டா, நல்லா இருக்கும்டா. ரீல்ஸ்ல நிறைய ரீல்ல பார்த்தேன்டா, இந்த கேம் அந்த கேம்னு. ஒருத்தன் கோஆப்ரேட் பண்ண மாட்டானே. பத்தியா காய வைக்கிற இடத்த ரெஸ்டார்ட்டுக்கு வந்துட்டு பேர் இதோ ஒருத்தனை பார்த்துட்டேன். பிளாக் ஷீப் யாருன்னு தான் தெரியல. இதுல சொல்றான் வீடியோ எடுத்துக்கிறாங்க. ஐயோ வீடியோ எடுத்துக்கிறாங்க, மாட்டினா. என்னடா பண்ணுகிற? காதோல் பண்றான்னு நினைக்கிறேன், தெரியல. இதோ பேர் எப்படி திருப்பி இங்க பேர். ஏடா பசிக்குது, சாப்பிட போலாம். ஒரு இதான் கிளம்புறதா? உன்னதான் சொன்ன போய் வாங்கிட்டு வாடா, இதான் கிளம்புறதா? இப்படியே போயிடுவியா? பைக் எடுத்துக்கிட்டு நான் காசு அனுப்புறேன். அங்க போயிட்டு நீங்க சொன்னீங்கன்னா காசு அனுப்பிச்சிருவேன். எனக்கு நெட்டு கிடைக்குதுடா. எனக்கு டவர் இருக்கு. போறீங்களா? நிஜமா பசிக்குதுடா. இங்க வா. ஆமா தம்பி, என்னது இது? இத கிளம்புறதா? என்ன எழவி அது? முகேஷே வீடியோவை 18+ மாத்துறான். என்ன பண்ணிட்டு இருந்த? இப்படி வா, இங்க வா. இவரு கதை தெரியல, என்ன பண்ண பாரு. வா, இங்க வா. இங்க வா. இப்ப அவன் ஏதோ பண்ணிட்டு இருந்தான். நான் உடனே வந்துட்டாங்களே, கேமரா எடுத்துன்னு வந்துட்டாங்க. உடனே கிழிச்சிங்க. அது மாதிரி ரத்தம் அப்படி பதட்டப்படுற. இங்க ஒண்ணு உட்காந்துட்டு ஏதோ போன் பேசுகிறான்டா. சரி யார் காதல் பண்றியா? யாரு? கம்பெனி ஃப்ரெண்டுக்கு ஏன்டா அதுக்குள்ள போய் அந்த மூலையில போய் உட்காந்து பேசுகிற? அதுவும் அந்த சைடு பார்த்த மாதிரி. நீ சொல்லு ஏன் என்னன்னு சொல்லு. சும்மா பேசுனுக்கிறியா? காட்டு போன காட்டு பாக்கலாம்ல யாருன்னு. நிஜமா காட்டுவேன்டா. கம்பெனினா விட்டுருவேன், வேற ஏதாவதுனா நான் காமிச்சிருவேன். ஆமா நான் காமிப்பேன். சொல்லு, இப்ப காமிக்கவா வேணாவா? மாட்டி இதான் சம்பவம். ஃபர்ஸ்ட் சம்பவமே எங்க விளாக்ல மாட்டிக்கிட்டாரு. சந்திரமா பாத்துக்கோங்க. பையனுக்கு பொண்ணு தேடிட்டு இருந்தீங்க, அவன் ஆல்ரெடி பொண்ணுக்கு வச்சிருந்தாங்க. அது மட்டும் யாருன்னு பாத்துக்கோங்க. என் வீடியோ பாப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாத்தீங்கன்னா பாத்துக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஐ டோன்ட் கேர். நான் மட்டுமல்ல, நீங்கள் ஒவ்வொருவரும் ஐ டோன்ட் கேர் என்று சொல்லி நகர வேண்டும். அதான் இவங்க சொல்லுவாங்கல்ல, என் பேர் ஹரிஷ், என்னை வந்து ஹரிஷ்னு கூப்பிடுவாங்க. அந்த மாதிரி தான். இப்போ வந்து நான் கிட்டார் தான் வாசிப்பேன். அதுக்கப்புறம் வந்து பாட்டு பாடுவேன், கிரிக்கெட் ஆடுவேன். இந்த மாதிரி டக்கு டக்குன்னு ஜோக் அடிப்பேன். ஏதாவது
அது வந்து பத்தியா சிரிச்சியா அது ஒரு ஜோக்கு தான், அவ்வளவுதான் முடிஞ்சு. இதுதான் என்ன டேலண்ட். வேற ஏதாவது செஞ்சா நான் அப்புறமா ஆட் பண்ணுறேன். பாலாஜி டேலண்ட் சொல்லுவாங்க. வாழை இதா அவனோட பிடிச்சிருந்தான். நேத்து என்ன கோபால் கடையில வாத்து பிரியாணியா? ஆமாம்பா. மச்சே கரெக்டா கண்டுபிடிச்சிட்டேன். எனக்கு ஒரு ஸ்பெஷல் டேலண்ட் ஒன்று இருக்கு தெரியுமா? இல்ல அவங்க எனக்கு வந்துட்டாங்கல்ல. என்ன டேலண்ட்னா, நைட்டு தூங்கும் போது அலாரம் வைப்பேன். 9 மணிக்கு அலாரம் வைப்பேன். காலையில அந்த அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த அலாரம் ஆஃப் பண்ணுவேன். அந்த டேலண்ட் இருக்குது என்கிட்ட. இது நீ சொன்னனால நான் சொல்றேன். அலாரம் வைப்பேன், 10 அலாரம் வைப்பேன், 10 நிமிஷம் 5 நிமிஷம் 11வது தூங்குவேன். 10மே எனக்கு கேட்காது. காலையில 10 சுவிட்ச் ஆஃப்ல இருக்கும். இல்ல நான் காது பக்கத்துலயே வச்சிருப்பேன்டா. இத்தனைக்கும் என்ன அலாரம்னா, அந்த சுகி ஓட்டுறவங்களுக்கு எல்லாம் ஆர்டர் வந்தா ஒரு சவுண்ட் வராங்க, அது செம்ம இரிட்டேட்டா இருக்கும். கண்டிப்பா இரிட்டேட்டா இருக்கும். ஏன்னா நானும் ஓட்டிருக்கேன் தெரியும். அந்த சவுண்ட் தான் வச்சிருக்கேன். ஏன்னா இரிட்டேட் ஆனா ஏந்துருவாங்க. ஏன்னா மத்த சவுண்ட்ல வச்சு பார்த்தேன் ஏந்தல. சரி இதை வச்சா ஏந்துறேன்னா இதை வச்சு ஏந்தல. நான் அப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு இது ஒரு ஸ்பெஷல் டேலண்ட். அப்பதான் எனக்கு இது ஒரு ஸ்பெஷல் டேலண்ட் எனக்கு. இரிட்டேட்டுக்கே இரிட்டேட் கொடுப்பாடுறாங்க. ஆனா இவன் இதை சொல்ல மாட்டான். டைரக்டா வந்து டின்னர் சாப்பிடுவாரு. லஞ்ச் பிரேக்ஃபாஸ்ட்லாம் எதுவுமே இல்லை, டைரக்டா எங்கால டின்னர் சாப்பிடுவாரு. அந்த டேலண்ட் எங்க ஆளுகிட்ட இருக்கு. அவர் காலையில 9 மணிக்குமே எழுந்தாலுமே டைரக்டா டின்னர் மட்டும் தான் அட்டன் பண்ணுவார், தவிர அந்த லஞ்ச் பிரேக்ஃபாஸ்ட் அதெல்லாம் இல்லை. எடுத்த உடனே கிளைமேக்ஸ் தான் போவாரு. சொன்னதெல்லாம் ஓரளவுக்கு நான் சொன்னதெல்லாம் பொய்ன்னு சொல்ல சொன்னேன். இல்ல நான் பொய் சொல்லல, அதான் சொல்றல. பொய் சொல்ல சொல்லாதுல நான் பொய் சொல்ல மாட்டேன். ஒரு 80% ஒரு 80% உண்மைதான். ஆமா, லேட்டா தான் சாப்பிடுவேன், லேட்டா தான் தூங்குவேன். அது லேட்டா தான் தூங்கி எதிர்பாரு. அதெல்லாம் இருக்கு. அது டிஃபால்ட். நான் இல்ல அவரே சொன்னா இது டேலண்ட். இல்ல டேலண்ட் வந்து நம்ம கிளம்பணும்னா இவதான் ரொம்ப லேட் பண்ணுவாரு. ஆமா, அதுவும் குறை. டேலண்ட பத்தி சொல்லுங்க, குறைய பத்தி சொல்லுங்க. டேலண்ட்ல மீனிங் தெரியுமா? ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் அந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. சரி டேலண்ட் இல்லடா, அது இரிட்டேட், மத்தவங்களை இரிட்டேட் பண்றது. அத வேணும்னு பண்ண மாட்டேன். பொங்கல் அன்னைக்கு காலையில போய் எல்லாரும் 10 மணிக்கு எல்லாம் ரெடியாகி வெளியே வந்துட்டோம். இவர் எத்தனை மணிக்கு வந்துருப்பாருன்னு நினைக்கிறீங்க? சும்மா ஒரு கெஸ் பண்ணுங்க. 3 மணிக்கு வர்றாரு ஈவினிங். கோயில் வாசல் போனா தம்பி கோயிலுக்கு வரீங்களான்னு கேட்டாரு. ஆனா மாடு சாணி போட்டிருக்கோம், அதை நெரிச்சிட்டு வீட்டுக்கு போயிடுங்க, அதான் ஒரு பிரசாதம்ன்றாங்க. பாலாஜிக்கும் எனக்கும் சேம். அவனும் டிராயிங் பண்ணுவான், நானும் டிராயிங் பண்ணுவேன். அவன் அதை சொல்ல மாட்டேங்கிறான். அவனும் சூப்பரா வரைவான், எனக்கு ஓரளவுக்கு வரைவான். அவன் எனக்கு நிறைய கொஞ்சம் சொல்லி கொடுத்துருக்கான். ஆனா நான் எப்பயோ வரைய ஸ்டார்ட் பண்ணேன். ஆனா எனக்கு அப்புறம் தான் வரைய ஸ்டார்ட் பண்ணேன். அவனா இவன் என்னையும் மீறி போயிட்டான். அவன் டாட்டோ கிளாஸ்ல போனனால பாலாஜி செம்மையா டாட்டோ போடுவான். டாட்டோ கிளாஸ்ல போனனால அவன் வேற எங்கேயோ போயிட்டான். அப்புறம் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் சொல்லி கொடுத்தான். நான் அதான் இன்னும் அந்த கார்ட்டூன் வரைவாங்கல்ல, அதே ஸ்டேஜ்ல தான் இருந்தேன். அப்புறம் தான் என்ன உன்னை இதான் வரைஞ்சுனுக்கிறியா அப்படின்ட்டு அப்புறம் வந்து ஷேடிங்லாம் பண்ணு, இதெல்லாம் பண்ணு அப்படின்னு சொல்லி பாலாஜி எனக்கு சொல்லி கொடுத்தான். அதை ஓரளவுக்கு இப்போ ஏதோ பண்ணி ஒரு 2 பேர் இதை கொடுக்குற அளவுக்கு வச்சிருக்கேன். பாலாஜி செம்ம அதுல டேலண்ட். எனக்கு அதுல இருந்து ஒரு லிட்டில் பிட் நான் அப்பத்துல இருந்து பண்ணுவேன்றனால. இல்ல அவனே ஏன் சொல்றேன்னா, நான் மட்டும் சொல்லக்கூடாது, எனக்கு மட்டும் வரைய தெரியும். இல்லடா எனக்கு பேசினா நீ பேச முடியாது, நீ பேசினா அவன் பேசுவான். ஏதாவது ஒண்ணு பேசு. மாமாக்கு இன்னும் பாயிண்ட் கிடைக்கல. பாயிண்ட் கிடைக்கும் போது வருவாரு. இல்லடா அவன் டேலண்ட் சொல்ல மாட்டான், அதனால நான் சொல்றேன். அதான் என் டேலண்ட் அதோட சிமிலரா இருக்குல்ல, அதனால அவனையும் சொல்றேன். நெக்ஸ்ட் வந்து என்ன டேலண்ட்னா, டேலண்ட்னா தான் கொஞ்சம் யோசிக்க வேண்டியது. எல்லாம் ஒண்ணும் இல்ல பிரதர். 1 2 3 4 5 6 7 8. இது கூட டேலண்ட் தானே. நான் என்ன சொல்றது, தூங்காமே இருப்பேன், அது டேலண்ட் தானே. செத்துருவேன் ஒரு 30 நாள்ல. மியூசிக். கார் ஓட்ட தெரியும்னு சொன்னாங்கடா. அவன் சம்பவம் ஒண்ணு பண்ணிருக்கான் தெரியும்ல, ஞாபகம் இதுல.
எம்டி வாங்கின புதுசுல நிதிஷோட ஒரு ஒரு சோக கதையில அது சம கதை. அது வந்து உலகத்துல 2 வண்டி தான் இருக்கும். அதுல ஒண்ணு இவங்கிட்ட இருந்துச்சு. அந்த வண்டியை வச்சுட்டு வேலைக்கு போயிட்டு வரும்போது இவனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. எதிரில வந்த மாடு மாடு வந்து மாடு வந்து விட்டுருச்சு. மாடு வந்து இவன் மேல முட்டிருச்சு. அவனுக்கு ஒரு பரிதாபம், ஒரு கஷ்டம் என்னன்னா, ரோட்ல இருக்கிறவங்க வந்து அவனை அத சொல்லி அவன்கிட்ட வந்து ஒரு கதை. அது எப்படி சொன்னானா, நான் நல்லா தான்டா போயிட்டு இருந்தேன், மாடே வந்து மாடே ஜல்லிக்கட்டு வந்து முட்டி தூக்கிடுச்சுங்க. அதாவது நீ அதான் என்ன வந்து முட்டு அப்படின்னு சொல்லி மாடே வந்து குறுக்கு வந்துச்சான். இவரு போய் முட்டினாராம். அப்புறம் அவன் ஆயிருக்கட்டும். ஆனா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணா தூக்கி இருக்கிறாங்க, அவனுக்கு தூக்காம விட்டு விட்டாங்க. ஆனா மாடுக்கு ஒண்ணும் ஆகல. கை கால் வச்சிருக்கு இந்த மாடு. நானும் டாட்டோ கோர்ஸ் கத்துக்கிற புதுசுல யாரும் கடையில இல்லாத டைம்லாம் பார்த்து நானே மிஷினை போட்டு கரகரன்னு காலில் வச்சுக்கின்றது. ஆனா அது ஒழுங்கா வச்சுக்கல. கேப் ட்ராலி சூமைங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் இவர் ஃபர்ஸ்ட் டாட்டோ அரகுற டாட்டோ இது. அது அவர்தான் காட்ட முடியும். சென்சார்ல போட்டு சார் அது. தண்ணி இருக்காடா? தண்ணி இங்க இல்லல. தண்ணி கீழே உள்ள பாத்துல தண்ணி கேட்டா பாத்ரூம்ல தண்ணி வருதா, குழாய் வந்து குச்சிக்குவான். இவனு கேட்டா கீழே ஸ்விமிங் அவ்வளவு தண்ணி இருக்கான். என்னடா இவ்வளவு கமெண்ட் இவ்வளவு போடுறீங்க? அவங்க கமெண்ட்ஸ் ஏன்டா நல்லா தான்டா பண்ணிட்டு இதெல்லாம் பண்றீங்க. எப்படியோ நாங்க ஒரு வழியா சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இப்ப நாங்க வந்து பெல்ட் கேம் விளையாட போறோம். முகேஷ் தான் இப்போ வந்து கேட்சர். அவன் இதெல்லாம் இப்ப ஸ்டார்ட் பண்ண போறோம். இப்ப பாருங்க. சண்டைக்கு வாடா, நீ வேணா சண்டைக்கு வா, வாடா வந்து வாடுறா, வந்து வாடுறா, வா நீ வேணா சண்டைக்கு. நாங்க ரொம்ப கேவலமான ஆளு. கேவலமான ஆளுனா எந்த லெவலுக்கு இறங்கி அடிமட்ட வரைக்கும் போய் அலசுவோம். ரிஸ்க் எடுக்கலாம் எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? வர்றேன் பூரா மொத்தமா என்னையவே குறி வச்சு வந்தா நான் என்னடா பண்றது? பேச்சாடா பேசுன, கொஞ்சம் பேச்சா பேசுன. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, நீ இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. இது ரெண்டாவது கேம், ரெண்டாவது சேலஞ்ச் மூடி அடிக்கிறது. खत्म खत्म நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் அலங்கார பந்தலிலே அலங்கார பந்தலிலே. டேய் தம்பி என்ன பேசு பாட்டு. அவன் செத்துட்டான்டா. நெக்ஸ்ட்
பார்த்தா டம்மி பீஸா இருக்க பயங்கரமான நெக்ஸ்ட் யார் சாமி இவன் எங்கிருந்து வந்திருக்கான் நெக்ஸ்ட் இவ ரத்தத்துலயும் நரம்புலயும் வேற ஏதோ ஒண்ணு ஊறி கிடக்கு ஸ்வீட் ஸ்வீட் ஆள் தெரியல போட்டுருக்கு நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா ஸ்மெல் ஸ்வீட் ஸ்வீட் ஸ்மெல் ஸ்வீட் ஸ்மெல் ஸ்வீட் ரைட்லா ரைட் இருந்தா ஊருக்கு இல்லைன்னா சாமிக்கு ஸ்மெல் ஸ்வீட் ஸ்வீட் ஸ்மெல் நல்ல வேலை எவனும் பார்க்கலப்பா சொன்னாப்பானா லேசா தான் வாங்கியிருக்கு எப்பயும் போல ரெகுலரா போய்கிட்டு யாரா ஸ்வீட் 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 ஸ்மெல் go 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 ஸ்மெல் 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 ஸ்வீட் ஸ்வீட் ஸ்மெல் நம்ம என்ன வேலையா செய்ய போறோம் சும்மா பார்க்க போறோம் இருக்கட்டும் அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம் ஸ்மெல் ஸ்மெல் ஸ்வீட் ஸ்மெல் ஸ்மெல் ஸ்வீட் டேய் அப்ப நீ என்ன அடிச்சு ஃபேமஸ் ஆலாம் பாக்குற உனக்கு யாராவது பழைய ஃப்ரெண்ட் இருக்காங்களா நம்பாத ஸ்மெல் என் வாழ்க்கையில எங்க பரம்பரை தெரிஞ்சதெல்லாம் ஸ்மெல் நேர்மை கருமை ஏர்மை ஸ்மெல் ஸ்வீட் ஸ்வீட் ஸ்மெல் ஸ்வீட் ஸ்மெல் ஸ்வீட் ஸ்வீட் ஸ்மெல் ஸ்வீட் இவனை இப்படியே விட்டா ஊர்ல இதே பண்ணிட்டு தெரியுமா பேசாம இவனுக்கு காலை கிடைக்காம மாதிரி காய அடிச்சு விட்டுருங்க ஸ்மெல் இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா யாரா நீ ஸ்மெல் ஸ்வீட் ஸ்வீட் ஸ்மெல் 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 ஸ்வீட் ஸ்வீட் ஸ்மெல் நீங்க நினைக்கலாம் ஏதோ ஏதோ கோமாளி மாதிரி ஏதோ என்னவோ பண்ணிட்டு இருக்கானம்மா அப்படின்னு ஜோக்கர் மாதிரி அப்படின்னு உண்மையிலே ஜோக்கர் தான். நான் மட்டும் ஜோக்கர் இல்ல, என் தலைவர் நிக்கில் அவர்களும் ஜோக்கர் தான். எப்படியோ இவங்க பத்தியில ஒரு கேம் சேலஞ்சை முடிச்சிட்டேன். இப்போ எல்லாம் ஃபுல்லா வைப்பு தான். நைட் அலப்புற சொன்னல அந்த அலப்புறைய பார்க்க போறீங்க. போறோம் வாங்க. What bro? Sangha.